வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வியூகம் குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்குகிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக 4 துண்டுகளாக சிதறி கிடந்த அதிமுக அடுத்த வாரம் ஒன்றிணைகிறது. இது மட்டுமல்லாமல் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக, கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை அதிமுகவுடன் கூட்டணி சேருகின்றனர். சசிகலாவை தவிர டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பாரத பிரதமர் மோடி, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆகிய இருவரையும் விட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக மிஞ்சிய ராஜதந்திரி என்பது மட்டுமல்ல, மிகவும் பொல்லாதவர் என்கின்றார்கள் அகில இந்திய அரசியல் பார்வையாளர்கள். அமித்ஷாவின் அதிதீவிரமான பலத்தை அறிந்துதான் அவரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது வலதுகரமாக பிரதமர் மோடி வைத்திருக்கிறார் என்பது திரைமறைவு ரகசியமாகும். தேர்தலில் வெற்றி பெறும் யூகத்தை அமைப்பதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகப்பெரிய கில்லாடி என்கின்றார்கள். பீகார் மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காரணம் அமித்ஷா வகுத்து தந்த வியூகம்தான் என்கின்றார்கள். தற்பொழுது பீகார் தேர்தல் முடிவடைந்த நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு மீது தனது கவனத்தை திருப்பியிருக்காரு. இதற்கிடையே கரூர் சம்பவத்திற்கு பிறகு மத்திய உளவுத்துறை சார்பில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டு அந்த சர்வே முடிவுகள் பிரதமர் மோடியிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுல திமுக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகளுக்கு இடையே தேர்தல் வெற்றி என்பது மிகவும் சொற்பளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தான் முடியும் என சொல்லப்படுது. அதாவது திமுகவிற்கு சுமார் 90 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 70 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 50 தொகுதிகளும் கிடைக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதிகளிலும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அழைத்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனையும் நடத்தியிருக்காரு. இதனை அடுத்துதான் தமிழ்நாட்டிற்கான தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. இதன்படி வருகின்ற 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வர இருக்காரு. அவரது வருகையின் போது அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் ஆகியோரை சந்தித்து பேச இருக்காரு. முன்னதாக இவர்களிடம் டெல்லியில் இருந்தபடி சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் இருக்குது. அதன் அடிப்படையில தான் புதிய கூட்டணிக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெற இருக்கு. அன்புமணியை பொறுத்தவரையில் 25 தொகுதிகளை கேட்டுட்டு இருக்காரு. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரையில 20 தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி 5 தொகுதிகள் கேட்டுட்டு வராரு. ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் ஆகியோர் தலா 5 தொகுதிகளை கேட்டுட்டு இருக்காங்க. இது தவிர அனைவருமே தேர்தலுக்கான பண செலவுகளுக்கும் டெல்லி மேல் இடத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது பற்றி ஓரளவு பேசி முடிந்த நிலையில தான் அடுத்த வாரம் இறுதிக்கட்டமாக பேசி ஜனவரி மாதத்தில் புதிய கூட்டணிக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் நிமித்தமாக தான் வரக்கூடிய 15ஆம் தேதி எம்ஜிஆர் பெயர்ல புதிய கட்சி தொடங்கும் திட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது கை கழுவி இருக்காரு. இது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிருக்கார் என்பது பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுது. டிடிவி தினகரனை நேரடியாக அதிமுகவில் ஒருங்கிணைக்காமல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஒருங்கிணைப்பதற்கான சம்மதத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே வருகின்ற தேர்தல்ல மிகப்பெரிய கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வரும் நிலையில தான் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பலமான கூட்டணி அதிமுக அமைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு.
இதில் சசிகலாவை மட்டும் எந்த காரணம் வேண்டும், எந்த வகையில் கூட்டணியில் சேர்த்து கொள்ள முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக திட்டவட்டமாக இருந்துட்டு இருக்காரு. சசிகலாவை அதிமுகவில் சேர்த்து கொண்டால் கட்சி மட்டுமல்லாமல் ஆட்சியையும் அபகரித்து விடுவார். அது மட்டுமல்லாமல் சசிகலாவிற்கு தற்பொழுது பெரிய அளவுல செல்வாக்கு ஒன்றும் இல்லை என்பது பின்னணி செய்தியாக பார்க்கப்படுது. அதிமுக பக்கம் பலமான கூட்டணி ஏற்படும் சூழ்நிலையில தற்பொழுது திமுகவில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி குறித்து மீண்டும் போர்க்கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி குறித்து மீண்டும் போர்க்கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் முன்பை விட அதிக அளவில் செல்வாக்கு பெற ஆரம்பித்திருக்கிறது என்பது இன்னொரு பக்கம். ஆக மொத்தத்துல திமுகவை பொறுத்த வரையில புதிய வியூகங்களை அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதிமுகவில் ஒருங்கிணைப்பு என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சற்று கீழ் இறங்கி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை இணைத்துக் கொள்ள முடிவெடுத்திருப்பதாகவும் பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர் கட்சியின் மூத்த தலைவர்களை ஆலோசித்து அவர்களுக்கும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது முக்கிய செய்தியாகும். அதிமுகவில் ஒருங்கிணைப்பு புதிய கூட்டணியும் ஏற்படுவதால வரக்கூடிய தேர்தல் களம் சூடுபிடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.